அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். அதிகமான இரும்புச்சத்துள்ள ஒரே உணவு இந்த கீரை வகை தான். இந்த கீரை வகையை நம்ம சாப்பிடுவதன் மூலம் நமக்கு ஏற்படக்கூடிய 10 வகையான நன்மைகள் என்ன, இந்த கீரையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன, இந்த கீரையை எப்படியெல்லாம் சாப்பிடலாம். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. மணத்தக்காளி கீரையை பற்றி பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். இரும்புச்சத்து குறைவாக இருக்குது அப்படின்னா அந்த இரும்புச்சத்து அதிகரிக்க பல்வேறு வகையான இரும்புச்சத்துள்ள உணவுகளை நம்ம சாப்பிட்றோம். ஆனால் இந்த மணத்தக்காளி கீரையில் மட்டும்தான் அதிகமான இரும்புச்சத்து இருக்குது. அந்த மணத்தக்காளி கீரையை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான இரும்புச்சத்து ஒரே முறையில் கிடைச்சிரும். இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவதன் மூலம் வேறு என்னென்ன நன்மைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். முதல் நன்மை, வாய்ப்புண் மற்றும் வயிற்றுப்புண் குணமாகும். நம்ம சரியாக சாப்பிடல அப்படின்னாலும் சரி, அளவுக்கு அதிகமாக ஹோட்டல் உணவுகளை சாப்பிட்டாலும் சரி, இல்லை அளவுக்கு அதிகமான ரசாயனம் கலந்த உணவுகளை சாப்பிட்றோம், மது அதிகமாக குடிக்கிறோனாலும் வயிற்றில் புண்ணு வந்துடும், வாயில் அச்சரம் வந்துடும். இதை குணப்படுத்தக்கூடிய வல்லமை மணத்தக்காளி கீரையில் இருக்குது. எப்படி இந்த மணத்தக்காளி கீரை வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாயில் இருக்கிற அச்சரத்தை குணப்படுத்தும் அப்படின்னா இதில் குளிர்ச்சித்தன்மை அதிகமாக இருப்பதால் நாம் சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய சேர்மங்களால் உண்டாகக்கூடிய புண்ணை ஆர்த்தக்கூடிய குணப்படுத்தக்கூடிய குளிர்ச்சி இந்த மணத்தக்காளி கீரை கொண்டு. மணத்தக்காளி கீரையை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கிற புண்ணு, வாயில் வரக்கூடிய அச்சரம் முற்றிலுமாக சரியாயிடும். இரண்டாவது நன்மையாக செரிமான மண்டலத்தை மேம்படுத்தும். அதாவது இந்த கீரை சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கலை குணப்படுத்தும், மலச்சிக்கல் வராமல் தடுக்கும். பொதுவாகவே எல்லா கீரை வகையிலும் நார்ச்சத்து போதுமான அளவு இருக்கும். இந்த கீரையிலும் நார்ச்சத்து நிறைவாக இருக்குது. இது சாப்பிடுவதன் மூலம் மலச்சிக்கல் ஏற்படாமல் தடுக்கும். மேலும் வயிற்று குடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் கொண்டது இந்த மணத்தக்காளி கீரை. வயிற்றில் நம்மளுக்கு அதிகமான அழுக்கோ நச்சுக்களோ இருந்துச்சு அப்படின்னா அது வேறு விதமான பிரச்சனையை உண்டாக்கும், கேன்சர் கூட உண்டாக்க வாய்ப்புண்டு. அதனால் மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டீங்க அப்படின்னா மலச்சிக்கலையும் உருவாமல் தடுக்கும், அதே போல் குடலில் இருக்கக்கூடிய நச்சுகளையும் வெளியேற்றும். மூணாவது நன்மையாக கல்லீரல் பாதுகாப்பு. மஞ்சக்காமாலை போன்ற கல்லீரல் தொடர்பான இருக்கக்கூடிய பல்வேறு விதமான நோய்களுக்கும், அதிகமாக ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு முதல்ல பாதிக்கப்படக்கூடிய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய உறுப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்லீரல், ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போல் பிரச்சனைகளுக்கு மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கல்லீரலை ஆரோக்கியமாக பாதுகாப்பாக வைத்திருக்கும். கல்லீரலில் இருக்கக்கூடிய நச்சுகளை வெளியேற்றி நீக்கி அதை சுத்தமாகவும் ஆரோக்கியமாக வைத்திருக்கக்கூடிய முதன்மையான பணியை இந்த மணத்தக்காளி கீரை செய்யுது. அதனால் மணத்தக்காளி கீரை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் கல்லீரல் ரொம்ப ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கும். நான்காவது நன்மையாக சிறுநீரக பாதையில் ஏற்படக்கூடிய எரிச்சல் மற்றும் கிருமிகள் தொற்று இவற்றை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. இது ஒரு சிறந்த சிறுநீர் பெருக்கியாகவும் செயல்படுதுங்க. வெயில் காலத்தில் சரியாக தண்ணி குடிக்கலன்னு வச்சிங்களேன், அதுவே மிகப்பெரிய பிரச்சனை உண்டாக்கும். சிறுநீரக பாதையில் அதிகமாக சிறுநீர் கழிக்கலன்னு வச்சிங்களேன், அங்கேயே சிறுநீர் தேங்கி கற்கள் உருவாவதற்கும் வாய்ப்புண்டு. சில நேரங்களில் பொது இடங்களில் போய் சிறுநீர் கழிக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய அசுத்தமான டாய்லெட்டில் நம்ம சிறுநீர் கழிச்சிருப்போம். அதனால் ஏற்படக்கூடிய தொற்றால் ஏற்படக்கூடிய வியாதியை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. ஐந்தாவது நன்மையாக உடல் வெப்பம் அதிகமாக இருக்குது, காய்ச்சல் சளி போன்ற பிரச்சனைகள் தெரியுது அப்படின்னா உடனே நீங்கள் என்ன பண்ணணும், மணத்தக்காளி கீரையை சாப்பிடணும். இது சாப்பிடுவதன் மூலம் சாதாரண காய்ச்சல் மற்றும் கை கால் வலி, சளி போன்ற பிரச்சனைகளை முற்றிலுமாக குணப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வெப்பத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டதாக சொல்லப்படுது. ஆறாவது நன்மையாக கர்ப்பப்பையை ஆரோக்கியமாக வைத்திருக்கும். பெண்களுக்கு ஏற்படக்கூடிய கர்ப்பப்பை சம்பந்தமான பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு இந்த மணத்தக்காளி கீரை மிக சிறந்த ஒரு உணவு. மேலும் கர்ப்பப்பை வாயில் ஏற்படக்கூடிய புண்களை குணப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. பொதுவாகவே உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு புண்ணாக இருந்தாலும் சரி, அது கர்ப்பப்பை வாயில் இருக்கக்கூடிய புண்ணாக இருந்தாலும் சரி, குடலில் இருக்கக்கூடிய புண்ணாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம வாயிலே இருக்கக்கூடிய புண்ணாக இருந்தாலும் சரி, அதை முற்றிலுமாக குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. ஏழாவது நன்மையாக நம்ம தோலில் ஏற்படக்கூடிய சொறி, சிரங்கு மற்றும் அரிப்பு போன்ற பிரச்சனைகளுக்கு மணத்தக்காளி கீரை சாறை நல்லா அரைத்து அது மேலே பூசினீங்கன்னா குளிர்ச்சியாக உருவாக்கும். இந்த குளிர்ச்சியாலே அந்த தோலில் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை முற்றிலுமாக குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. எட்டாவது நன்மையாக இன்சோமினியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தூக்கமின்மை. சிலருக்கு எவ்வளோதான் படுத்தாலும் என்னதான் சாப்பிட்டு படுத்தாலும் தூக்கமே வராது. காரணம் மன அழுத்தம். மன அழுத்தம் தான் நல்ல தூக்கத்தை கெடுக்கும். நல்ல ஆரோக்கியமான ஒரு தூக்கம் தான் உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் சிறப்பாக செயல்படுவதற்கு, மேலும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கும். இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதன் மூலம் மன அழுத்தத்தை குறைத்து நல்ல தூக்கத்தை தூண்டி நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நம்மளுக்கு கொடுக்கும். மேலும் நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்துவதற்கும் இது உறுதுணையாக இருக்கும்.
ஒன்பதாவது நன்மையாக உணவுகளிலே இரும்புச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரே உணவு இந்த மணத்தக்காளி கீரை தான். 100 கிராம் மணத்தக்காளி கீரையில் 20 மில்லிகிராம் இரும்புச்சத்து இருக்குங்க. இரும்புச்சத்து குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அனிமியா என்ற பிரச்சனை ஏற்படும். பொதுவாகவே அனிமியான்றது ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிகமாக வரும். இவங்க இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவதன் மூலம் இரும்புச்சத்தை சரிப்படுத்தலாம். இரும்புச்சத்தால் ஏற்படக்கூடிய பல்வேறு பிரச்சனையை தடுக்கலாம். இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவதன் மூலம் ரத்தத்தில் சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும், உடல் சோர்வை நீக்கும், உடல் சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இருக்கலாம், குளிர்ச்சி தன்மையுடன் இருக்கலாம். 10வது நன்மையாக இந்த மணத்தக்காளி கீரையில் வைட்டமின் ஏ சத்து இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்திருக்கு. இதனால் கண் பார்வை திறன் மேம்படும், மாலக்கண் நோய் வராமல் தடுக்கும். அதிகமாக மொபைல், லேப்டாப், டிவி பார்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமாக இந்த மணத்தக்காளி கீரை கொடுங்க. ஏன்னா அவங்களுடைய எதிர்காலத்தில் கண்ணினுடைய பயன்பாடு இன்னும் அதிகமாக தேவைப்படும். சின்ன வயசுலேயே கண்ணாடி போட்டுட்டாங்க அப்படின்னா அது அதிகமான மன உளைச்சலை ஏற்படுத்தும். மணத்தக்காளி கீரை சாப்பிடுவதன் மூலம் வைட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட் கிடைக்கப்பெற்று கண் மற்றும் கண் சம்பந்தமான பல்வேறு பிரச்சனைகளை அது தடுக்கும். இந்த அளவுக்கு நமக்கு நன்மை தரக்கூடிய மணத்தக்காளி கீரையை எப்படியெல்லாம் சாப்பிட்லாம்? மணத்தக்காளி கீரையை ஒரு வறுவலாக செஞ்சு சாப்பிட்லாம். அதோட பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு நன்கு வேக வைத்து கடைய வேண்டும். இதில் காரத்துக்காக ஒரு மிளகாய் சேர்க்க வேண்டும். பிறகு தேங்காய் துருவல் சேர்த்தா இன்னும் குளிர்ச்சித்தன்மை அதிகரிக்கும். இவ்வாறு சாப்பிடுவதன் மூலமாகவும் நம்ம வயிற்றில் இருக்கிற புண்களை குணப்படுத்தும். மேலும் மணத்தக்காளி கீரை சூப்பும் சாப்பிடலாம். சளி, காய்ச்சல் மற்றும் உடல் சோர்வுக்கு ஒரு சிறந்த முறையாக சொல்லப்படுது. மணத்தக்காளி கீரை இலைகளை நல்லா வாஷ் பண்ணி சுத்தமாக எடுத்துக்கோங்க. அது தண்ணியில் போடுங்க. அதுடன் தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, ஜீரகம், மிளகு சேர்த்து கொதிக்க வைங்க. வடிகட்டி குடிக்கலாம். வாரத்துக்கு 2 முறை குடித்தால் மிகவும் நல்லது. ரத்தம் சுத்தமாகும், உடம்புல உள்ள நச்சுகள் வெளியேறும். மேலும் இந்த மணத்தக்காளி கீரை இலைகளை எடுத்து ஒரு 4 அல்லது 5 இலையை எடுத்து நல்லா வாஷ் பண்ணுங்கள். வெறும் வாயிலே போட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டீங்க அப்படின்னா வயிற்றில் இருக்கக்கூடிய புண்கள், வாயில் இருக்கக்கூடிய புண்கள் முற்றிலுமாக குணமாகும், உடலும் குளிர்ச்சித்தன்மை பெறும். இது சாப்பிட்டீங்க அப்படின்னா அடுத்து 30 நிமிஷம் பொறுத்து தான் நீங்கள் அடுத்த உணவை நீங்கள் எடுத்துக்கணும். அது வரைக்கும் எந்த உணவும் எடுத்துக்கக்கூடாது. மேலும் இந்த மணத்தக்காளி இலையை நிழலில் காய வைத்து நல்லா அரைச்சி பொடியாக்கி அதுக்கப்புறம் நீங்கள் சமையலில் பயன்படுத்தலாம். பொதுவாக நம்ம வீட்டில் கீரை எப்படி சமைப்பாங்க அதே போல் அம்மாக்கிட்ட சொல்லி சமைச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதுபோல் முறைகளில் நீங்கள் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கலாம். குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள் ரத்த சத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக டாக்டருங்க மருந்து மாத்திரையை கொடுப்பாங்க. அதை காட்டிலும் இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் சாப்பிடுவதன் மூலம் கர்ப்பப்பையும் ஆரோக்கியமாக இருக்கும், ரத்தத்தில் இரும்பு சத்து அதிகரிப்பதன் மூலம் ரத்த சிவப்பணுக்கள் எண்ணிக்கையும் அதிகரிக்கும். நல்லா சிந்திச்சு செயல்படுங்க. மேலும் இந்த மணத்தக்காளி கீரையில் என்ன மாதிரியான சத்துக்கள் இருக்குது, அது எப்படியெல்லாம் நமக்கு பயன்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். 100 கிராம் மணத்தக்காளி கீரை எடுத்துக்கிறோம். அதில் புரதம் மட்டும் பார்த்தீங்கன்னா 5.9 கிராம் இருக்குது. புரதம் நம்ம உடலுடைய வளர்ச்சிக்கும் உடலுடைய வளர்ச்சி மாற்றத்துக்கும் உறுதுணையாக இருக்கும். இரும்புச்சத்து ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இருக்கிற உணவுகளிலே இந்த மணத்தக்காளியில் தான் இந்த இரும்புச்சத்து 20 மில்லிகிராம் இருக்குது. நம்ம இரும்புச்சத்துக்காக முருங்கைக்கீரை சாப்பிட்றோம், பேரிச்சம்பழம் சாப்பிட்றோம், ஆட்டு ஈரல் சாப்பிட்றோம், செவரொட்டி சாப்பிட்றோம், இது போல் பல்வேறு விதமான விஷயங்களை சாப்பிட்றோம். இது அனைத்திலும் காட்டிலும் இரும்புச்சத்து இந்த மணத்தக்காளி கீரையில் தான் அதிகமாக இருக்குது. இரும்புச்சத்து அதிகமாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிட்லாம். கால்சியம் 410 மில்லிகிராம் இருக்குது. கால்சியம் சத்து எலும்பு உறுதியாக இருக்கவும், பற்கள் நல்லா வலிமையாக இருக்கும், உறுதியாக இருக்கும். வளரும் குழந்தைங்களுக்கு கால்சியம் சத்து ரொம்ப அவசியங்க, ஓடி ஆடி விளையாடுவதற்கு. மேலும் வயதான பெரியவர்களுக்கு வயதான உடனே எலும்பு தேய்மானம் ஏற்படும், மூட்டு வலி, கைகால் வலி வரும், இது போல் பிரச்சனைகளுக்கு இந்த கால்சியம் சத்து உறுதுணையாக இருக்கும். வைட்டமின் சி 11 மில்லிகிராம் இருக்குது. வைட்டமின் சி எல்லோருக்கும் தெரிந்தது தான், நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடியது. அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல், தும்பல் ஏற்படுறவங்க இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிடுவதன் மூலம் வைட்டமின் சி இதில் 11 மில்லிகிராம் இருக்குது. அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த நோய்களை தடுத்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். வைட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் தேவையான அளவு இருக்குது. நான் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே மணத்தக்காளி கீரையை நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பயனுள்ள தகவலை எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.